வணக்கம். அண்மையில் சிங்கப்பூர் பிரதமர் இந்தியா வந்துள்ள நிலையில, சீனாவுக்கு செக் வைக்கக்கூடிய வகையில சிங்கப்பூர் கூட இந்தியா ஒரு புதிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அபினவ், அது என்ன ஒப்பந்தம்? அது குறித்து விவரமா சொல்லுங்க அபினவ். வணக்கம் வெங்கட். சிங்கப்பூரோட பிரதமராக இருக்கக்கூடியவர் லாரன்ஸ் வாங்கட். இவர் டெல்லியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் இந்தியா சிங்கப்பூர் இடையே பைலேட்ரல் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற வார்த்தையை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது பொதுவாக வியாபார ரீதியிலான ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட்டாலும் அதற்குள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்தே தீரும். அந்த வகையில் இந்தியா சிங்கப்பூருக்கு இடையில் உருவான இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மலாக்கா ஜலசந்தி, அதில் இனி இந்தியன் நேவியும் ரோந்து பணியில் ஈடுபடும் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மலாக்கா ஜலசந்தியில் இந்தியன் நேவி பேட்ரோலிங், இது ஏன் அவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதாவது ஈஸ்ட் ஏஷியாவிலிருந்து சவுத் ஏஷியா, வெஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா, யூரோப், இந்த பிராந்தியங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு கப்பல்களை அனுப்பணும் அப்படின்னா அது மலாக்கா ஜலசந்தி வழியாக மட்டும்தான் அனுப்ப முடியும். ஸோ ஒரு ஆண்டுக்கு தோராயமாக 94,000 கப்பல்கள் இந்த மலாக்கா ஜலசந்தி வழியாக மட்டுமே போய் கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 94,000 வியாபார கப்பல்களில் பெரும்பான்மையானவை சீனாவினுடையது. ஸோ இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரிஞ்சிருக்கும். அது போக இதுக்கு ஒரு மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மலாக்கா ஜலசந்தி அப்படின்றது ஹிந்து மகா சமுத்திரம், தென் சீன கடல் பகுதி மற்றும் பே ஆஃப் பெங்கால், அதாவது அந்தமான் தீவுகள் லொக்கேட் ஆயிருக்கு இல்லையா, அந்த கடல் பகுதி, இது மூணையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய கேட்வேயாக இந்த மலாக்கா ஜலசந்தி இருக்கு. ஸோ இப்போ சைனாவை சேர்ந்த போர்க்கப்பல்கள் ஏதாவது இந்திய பெருங்கடலுக்குள்ள நுழையணும் அல்லது இந்தியாவினுடைய நேவல் பிரசன்ஸை நோட்டமிடணும் அப்படின்னா அவர்கள் மலாக்கா ஜலசந்தி வழியாகத்தான் வந்தாகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பகுதியில் தான் இனி இந்தியாவும் ரோந்து மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதாவது தற்போது இந்த மலாக்கா ஜலசந்தி அப்படின்றது 3 நாடுகளால் கண்காணிக்கப்படுது. ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று மலேசியா, இன்னொன்று இந்தோனேஷியா. இப்போ சிங்கப்பூர் நமக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்களோட சேர்ந்து மலாக்கா ஜலசந்தியில் நீங்கள் பேட்ரோலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், சிங்கப்பூரில் இருக்கிற மக்களில் பெரும்பான்மையானவர்கள் அப்படின்னு பார்த்தா அவர்கள் எத்தனிக் சைனீஸாக இருக்காங்க. ஸோ அவர்களுடைய லாயலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல காலமாக அது சீனாவுக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் அதை மீறி தற்போது இந்தியாவிற்கு பெட்ரோலிங் ரைட்ஸை வழங்க சிங்கப்பூர் முன் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம மீதி இப்போ யார்கிட்டனா மலேசியா கிட்டேயும் இந்தோனேஷியா கிட்டேயும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிங்கப்பூரே ஒத்துக்குச்சு அப்படின்னா மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் ஆல்ரெடி சைனாவோட பிரச்சனை இருக்குது. ஸோ அவர்கள் இந்தியாவினுடைய நேவல் பிரசன்ஸை நிச்சயமாக விரும்புவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம், என்ன அப்படின்னு சொன்னால், அதான் இந்தியாவும் சைனாவும் நட்புக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் இப்படி ஒரு முடிவை இந்தியா எடுக்கணும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஆனால் அதற்கு விடை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்தியாவும் சைனாவும் நட்பாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஜியோ பாலிட்டிக்ஸில் எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம். ஸோ ஒரு நாடு தொலைநோக்கு பார்வையோட எப்போவுமே தனது பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் தான் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பிரதமர் மோடி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்தியா இந்த முடிவை எடுக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் சைனா இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்தாங்க. அது என்னன்னா, மியான்மரோட ஒப்பந்தம் போட்டுக்கிறது. மியான்மரோட சைனா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், சைனாவோட யூனான் ப்ராவின்ஸ்லேருந்து மியான்மருக்கு ரோடு வழியாக சைனாவால் வர முடியும். ஸோ அப்படி ரோடு வழியாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக இல்லாமலேயே அவர்கள் பே ஆஃப் பெங்காலை டைரக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும்.
இதற்கான நடவடிக்கையை தான் எஸ்சிஓ மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மேற்கொண்டார். ஆனால் அதே மாநாட்டில் பிரதமர் மோடி மியான்மரினுடைய இராணுவ தலைவரை சந்தித்து உடனடியாக நீங்கள் எலெக்ஷன் நடத்தணும், உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த டீலை கேன்சல் பண்ணி விட்டார். அடுத்ததாக சீனா வந்து பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவை வளைக்க ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனால் நேற்று தான் பார்த்தோம், பாகிஸ்தானில் சீனா வந்து இந்த சிபெக் காரிடார் மூலமாக ரயில்வேஸில் முதலீடு பண்ணுறதா இருந்தது. ஆனால் அது லாபகரமானதாக இல்லைன்னு சொல்லி சீனாவே பின்வாங்கிடுச்சு. ஸோ இந்தியாவை 3 விதங்களில் வளைக்க சீனா முயற்சி பண்ணியிருந்தது. ஒன்று பாகிஸ்தான், ஒன்று மியான்மர், அடுத்தது மலாக்கா ஸ்ட்ரெயிட். ஆனால் இந்த 3 திரிசூல வியூகத்தையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுக்குநூறாக உடைத்தெறிந்து விட்டார் அப்படின்றத தான் இந்த விஷயத்திலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒன்று நிச்சயம், சீனாவுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்தியாவை இனி பகைச்சிக்க முடியாது அப்படின்னு. ஸோ வலிமையான நாடால தான் ஒரு நல்ல நண்பனாக இருக்க முடியும். ஸோ இந்தியாவை இனி பகைச்சிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இந்தியாவோட நட்பா போகிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு தொடர்ந்து சீனா இந்தியாவோட நல்லுறவை பேணும் அப்படின்னு நம்பப்படுது. நிச்சயமா உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபினவ். இது போன்ற முக்கிய செய்திகளை காண தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்க.